மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். 5 காலியான சட்டசபை தொகுதிக்கு தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளை முடுக்கிவிட்டு கொண்டு இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் 5 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு பேப்பர்ல செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம். இப்ப இந்த 5 சட்டசபை தொகுதியில திருச்சி விடுங்க, தாவேக ஜெயிச்சது, விஜய் வாபஸ் வாங்கினாரு. அம்பாசமுத்திரத்துல இசைக்கு முத்தையா, மதுராந்தகத்துல மரகதம் குமரவேலு, தாராபுரத்துல சத்யபாமா, பெருந்தரில ஜே ஜெயக்குமார், இந்த 4 பேரும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க 6 பேரும் கட்சி விட்டு அதிமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்திலோடு இணைஞ்சாங்க. அது சபாநாயகர் இவங்க பேர்ல வழக்கு நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நீடிக்க எப்படியோ போட்டும். இப்போ இந்த 4 அயோக்கியன்னு சொல்ற இசைக்கு சுப்பையா, மரகதம் குமாரவேலு, ஜெயக்குமார், சத்யபாமா, இந்த 4 முள்ளமேறி முடிச்சதுகளும் மீண்டும் அதே தொகுதியில் நிக்கணும். நின்னாதான் இவங்க வேடிக்கை என்னன்னு தெரியும். இவங்க செல்வாக்களை ஜெயிச்சாங்களா இல்ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரட்டளையில ஜெயிச்சாங்கிறது இனிமேல் தான் தெரியும். இப்ப நீங்க 4 பேரும் அதே ஆட்கள் நின்னீங்கனாக்க ஊருக்குள்ள உங்களை ஓட்டு கேட்கறதுக்கு விடமாட்டாங்க. இப்ப 4 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணி தொடங்கல் அமைதியா இருக்குது. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி 4 தொகுதியிலும் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அங்கங்க ஊழியர் கூட்டம், ஒன்றிய கூட்டம் போட்டு கட்சியை பலப்படுத்தி அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் நாம 5 தொகுதியிலும் ஜெயிக்கணுங்கிறது வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த சமயத்துல இந்த 4 பேரும் அதிமுக இருந்து போனவங்க நின்னாதான், ஊருக்குள்ள ஓட்டு கேட்க போனாதான் உங்களுக்கு என்ன விசுவாசம்ங்கிறது அங்க தெரியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது என்ன சொல்லிருச்சு, நான் கூட்டணியில் இல்ல, இனி வரக்கூடிய இடைத்தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், லோக்சபா தேர்தலுக்கு நாங்க தனியாத்தான் முடிவு எடுப்போம், இப்ப இந்த கூட்டணி நாங்க முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பொதுக்குழு கூட்டம் போட்டு கோயம்புத்தூர்லயே எங்கேயோ ஒரு ஊர்ல அறிவிச்சு விட்டுட்டாங்க. இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் அங்கங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம வெளிவரணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜூன் 28ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில பொதுக்குழு கூட்டம் கூட்டுறதா சொல்லி பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒட்டும் உறவுல தனியா வெளியே வந்துருவோம். வெளியே வந்தா அடுத்தது எங்க போவானுங்க, மீறி போனா தமிழக வெற்றி கழகத்தான் போவான். தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தில்லு இல்லாத ஆசாமிக்கு தான் 4 தொகுதி கொடுத்தாங்க. 2 தொகுதியில் ஏதோ புண்ணியத்துக்கு கிடைச்ச மாதிரி 2 தொகுதி ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சோன்னு இதுல எங்க பம்பர சின்னத்துல கொடுத்துருந்தா தானே எங்க வேடிக்கை தெரியும்னு சொல்றான். பம்பர சின்னத்துல பம்பரை சாட்டையே சுத்த முடியாது, அப்புறம் எங்க பம்பரம் போய் சுத்த போகுது. ஏதோ 2 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துல தயவடி ஜெயிச்சுட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகுவது என்பது உறுதியாயிருச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலக்கி கொள்வதற்கு ஜி.கே. வாசன் தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத எப்ப உணர்ந்திருக்கிறாரு இந்த ஜி.கே. வாசன் சொன்னா, இப்பதான் இந்த 4-5 தொகுதியில தோட்டம் பிற்பாடு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட அண்டி பொழைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் நேரம் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிருப்பார். திமிரெடுத்து போய் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு பிஜேபி தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடின வேகத்துல என்னாச்சு, பிஜேபி ஆட்டத்தை போட்டு கீழே தள்ளி விட்டுருச்சு. 5 தொகுதியிலையும் அவுட்டு. மானங்கட தோல்வி அடைஞ்சதுங்கதான் தமிழ் மாநில காங்கிரஸ் இனிமேல் கட்சி களைச்சு விட்டுட்டு இதோட ஜி.கே. வாசன் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கட்சியை வளர்த்து என்ன பிரயோஜனம்? கட்சிக்கு தொண்டர்களை மொத்தமே தமிழ்நாடு முழுக்க ஒரு 2 லட்சம் உறுப்பினர்களோடு அடிக்கிறக்க முடியாத சூழ்நிலை தான் இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்து கொண்டு இருக்கின்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனே சொல்றார், என்கிட்ட காசு கிடையாது, எலெக்ஷன் அவங்கவுங்கதான் நின்று ஜெயிச்சுக்கணும், என்னை நம்பி யாரும் நிக்காதீங்க, அவங்கவுங்க சொந்த திறமைகளையும் செல்வாக்குகளையும் தான் நின்றுக்கணுமோ இல்லையோ, தமிழ் மாநில காங்கிரஸ் காசு கொடுக்கணும்னு சொல்லாதுன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. அவரு நீ கூட்டம் போட்டு நீ நமக்கு பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்றதுக்கு தயாரா இருப்பார். ஆனால்
தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உறவு வச்சுக்கலாம்னு சொல்லி போட்டுதான் தயாரா இருக்கிறாங்க. ஆனா ஜி.கே. வாசன் என்ன உடன் தொண்டர்கள் பேச்ச கேட்டிருந்தா நேரம் அதிமுக இருந்திருப்பாரு. நீ தொண்டர்கள் பேச்ச கேட்பாரா என்னங்கிறத அவர் பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தொண்டர்கள் எல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் சேரோன்னு சொல்லி ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை கொடுப்பார். ஆனால் இந்த பிஜேபியில மரியாதை இருக்காதுங்கிறத தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவோம். தமிழக வெற்றி கழகத்துல இந்த ஆதவர்ஜுன் உத்தம யோகியன் என்ன தவிர எங்க குடும்பத்தை எங்களாட்ட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு இப்ப என்ன அடி அடிச்சிருக்குன்னு சொன்னா ஜான் புருட்டோ, லீமா ரோஸு, ஆதவர்ஜுன் டோட்டல் குடும்பமே 5 பேருமே எல்லாருமே போதை வழக்குல சம்பந்தப்பட்டு அவங்கள கைது செய்யக்கூடிய சூழலில் இருந்து இருக்குது. இப்ப எல்லாம் தண்ணியில கூட போய் எடுக்கிறப்போ போதை மருந்து அவங்ககிட்ட இருந்தான் எடுக்குது. இப்ப ஆதவர்ஜுன் இதுக்கு முன்ன வீராவேசமா என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு? தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் பெருகி போச்சு, அவனை கண்டுபிடிச்சு கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு பேசின ஆசாமி இப்ப வெட்ட வெளிச்சமா போட்டு சிபிஐல ஓட்டு வச்சிருக்கிறப்ப என்ன பண்ணிருக்கணும்? நேரம் மாமியாவை பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். தமிழ்நாட்டுல இவங்க ஜான் பிரிட்டோவை பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும், எல்லாம் பண்ணிருக்கணும். தமிழக அரசு செஞ்சிருக்கணும் இல்லையா? செஞ்சிருந்தா தான் நான் சட்டத்தை நேர்மையா நிறுத்துறேன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் சட்டசபை உறுப்பினர்களுக்கெல்லாம் 2 நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி இப்பதான் ஜேசிடி பிரபாகர் சொல்லி இருக்கிறார். இந்த கருத்தை நம்ம எப்ப வலியுறுத்தி சொன்னோம்னா தேர்தல் முடிந்து அமைச்சர் போர்ட்போலியெல்லாம் போட்ட ஒரு படம் அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாலேயே இந்த கருத்தை நாங்க தெளிவா சொன்னோம். ஒரு எம்எல்ஏக்கு விவரம் தெரியல, மந்திரியா இருக்கிறவனுக்கு விவரம் தெரியல, எங்க போய் பாக்குறது, எந்த ஆபீஸுக்கு போறது, எப்படி ஆய்வு பண்றோம்னு தெரியறது இல்ல. போல ஹாஸ்பிட்டல் போய் டப்பாவை தூக்குறான், கோயில்ல போய் லட்டை தூக்குறான், இதைத்தான் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். ரோட்ல போறப்ப ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. அதை போற எம்எல்ஏகளுக்கு கண்ணு தெரியாத, மந்திரிகளுக்கு கண்ணு தெரியாதா? இந்த ரோட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லுறது. ஊருக்குள்ள குடிநீர் ஒழுங்கா வர்றதில்ல, அங்கங்க போராட்டம் நடக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கட்டுப்பாடு. இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? 125 வாகன படையை ரோந்து அனுப்புறோம் மின் சதி தடுக்கிறதுக்கு. ஆனா மின் சதி தடுக்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநாட்டுல போட்டிருக்க ஆஸ்திரேலியால ஓட்டுற ஒப்பந்தத்தை பிரகாரம் நீங்க நிலக்கரி வாங்கியிருக்கணும். உங்களை நம்பி நிலக்கரி கொடுக்க தயாரா இல்ல. நீங்க நிலக்கரியை வாங்கி அனல் மின்சக்தி உற்பத்தி அதிகமா பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த கரண்ட் தட்டுப்பாடு வராது. நீங்க வந்தோடனே நாட்டுல நேர்மை, நீதி, நேர்மை, நியாயம்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க நீங்க. இப்போ அவன் கொடுக்கக்கூடிய சப்ளை கட் பண்ணி விட்டான். இருக்கிறத வச்சு ஒப்பேற்ற முடியல. இப்ப இருக்கிறதெல்லாம் அனல் மின்சக்தி நிலையோட புனல் மின்சக்தி தண்ணீர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது, சோலார்ல இருந்து எடுக்கிறத நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பவர் கிரிட் எவனோ ஒருத்தனை கையில கால் விழுந்து எச்சு காசு கொடுத்தாவது தமிழ்நாட்டுல மின்தடை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்க இப்ப பவர் கிரிட் கார்பரேஷனோட என்ன ஒப்பந்தம் போட்டீங்கன்னு தெரியல. அந்த ஒப்பந்தம் ஒழுங்கா ரெனியூவல் பண்ணி நடத்திருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மின்வெட்டு இருந்திருக்காது. மின்வெட்டு இருக்கிறதுக்கு காரணமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கையாளாகத்தனம் தான். நீங்க சரிவர கடைபிடிச்சிருக்கணும். ஏற்கனவே என்ன ஃபார்முலாவில் நடந்துகிட்டு இருந்ததோ அந்த ஃபார்முலாவை கடைபிடிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மின்வெட்டு இருக்காது. 125 வாகனத்தை ஊருக்குள்ள போய் விட்டு எங்க போய் இவங்க சதி, என்ன மின்சாரத்துல சதி நடந்துருச்சு? எவன் பீஸ்காரி? நீ கரண்ட் கம்பத்துல லோடு ஏத்துனா தானே பவர் ஹவுஸ்ல இருந்து கரண்ட் வரும். பவர் ஹவுஸ்லயே கரண்ட் இல்லைங்கிறப்ப எப்படி வீட்டுக்குள்ள கரண்ட் வரும்? இது ஓட தெரியாத மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்துல சதி நடக்குதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு போலியான விளம்பரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த ஒரு துறையில் இல்லைங்க, எல்லா துறையிலும் அப்படித்தான். தொழில்துறையில இருந்து அதே சூழ்நிலை தான். தொழில்துறையில தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலப்ப ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதுக்கு என்ன காரணம் சொன்னா அந்த தொழில்துறைக்கு போட்டிருக்கிற கீர்த்தனா அந்த அமைச்சர் இன்னைக்கு கொரியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் டூர் அடிச்சுட்டு இருக்காங்க. டூர் அடிச்சுக்கிட்டு போய் என்ன தொழில் முதலீட்டு கழகத்தை ஈர்க்கறக்கா போறாங்க. ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வெளிநாடு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அங்க இருந்துகிட்டு போய் இதுவரை இத்தனை கம்பெனில நான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், இத்தனை கம்பெனி எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்றாங்களே, ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்களா அங்கிருந்து? அது இதுவரையிலும் நிசப்தமா தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர் விஜய் என்ன பண்றாருனாக்கா, எம்ஜிஆர் மூகாம்பிகைக்கு போய் வெள்ளிவாள் கொடுத்தாங்க, ஜெயலலிதா கொடுத்தாங்க, அதனால நானும் போய் மூகாம்பிகை பார்த்துக்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் அங்க போய் கும்பிடுவோடு போயிருக்கிறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல
அவரு என்ன நினைப்புல அங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும், நீங்க போங்க மூகாம்பிகைக்கு போங்க, ஏதாவது ஒரு அப்படிங்கிற ஒரு சமிகையினாலதான் அவர் போயிருப்பாரு. ரெண்டாவது, இப்ப தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றதுக்கு போயிருக்கானுங்களே உலகமாக உத்தங்க யோகியன் அண்ணா, இப்ப எவன் போறான்? அந்த அண்ணா திமுகவுல நாகிதான் போறானுங்க. அங்க போனா எல்லாம் என்ன பண்றான், போய் பனையூர் இருக்கிற கேட்டை பார்த்துட்டு வந்து கட்சியில் சேர்ந்துட்டேன்னு வர்றான். பனையூர் இருக்கிற கேட்டு நீக்கிறதே கிடையாது. அந்த கேட்டு பூட்டு சாத்தின கேட்டு சாத்தித்தான் இருக்க முடியும். விஜய் வர்றப்பதான் நீக்குவாங்க. அப்ப இவங்க விஜயவே பார்க்காத அங்க கட்சியில சேர்ந்துக்கிட்டோங்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் போனார் இல்லையா, அங்க பூசாரி என்ன பண்ணி இருக்கணும்னா, நீங்க பனையூர் கேட்டை நீக்கி மக்களை சந்திக்காம இருக்கிறப்ப நீங்க சாமி கேட்டை நீக்க முடியாது, சாமி கேட்டை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லி இருக்கணும். அங்க கர்நாடக அரசாங்கத்துல அது சொல்லி இருக்கணும். அது ஒரு கோயில்ங்கிற ஒரு நீதி அப்படிங்கிறதுக்காக வேண்டி போயிருக்காங்க இல்லையா, அப்ப விஜய் நல்லா உணர்ந்திருக்கணும். இப்ப இதெல்லாம் பார்த்திருப்பார்ல, எல்லாம் பனையூர் கேட்டு வரல கட்சிக்கார வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்திருப்பாங்க இல்லையா. இதுவரையிலும் எந்த ஒரு நிரந்தர முடிவும் எடுக்க தெரியாத சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இப்போ நடக்க இருக்கின்ற இந்த 5 சட்டசபை தொகுதியிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கலைச்சிட்டு அதுக்கு பிற்பாடு மீண்டும் பொதுத்தேர்தல் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.